வெல்கம் டு பேக் ஸ்டுடியோ. நான் புபல் முனுசாமி. இந்த வீடியோவில் வந்து ஹில்ட் ஆண்ட்ராய்டு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் உங்களை எப்படி வந்து ஒரு இன்டர்வியூ ப்ராசஸ்க்குள்ளே ஹில்ட் ஆண்ட்ராய்டு வச்சு எப்படி மடக்கி கேள்வி கேட்பாங்க அப்படின்றத கொஞ்சம் ஹை லெவலில் பார்த்தலாம், நாட் இன் டேப். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம்னாக்கா ஹில்ட் ஆண்ட்ராய்டு ஆப் அப்படின்ற அனோட்டேஷன் எதுக்கு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஆக்சுவலாக இந்த பர்டிகுலர் அனோட்டேஷன் மட்டும்தான் ஹில்ட் ஃப்ரேம்வொர்க் சொல்ல போது. இந்த பர்டிகுலர் அப்ளிகேஷன் வந்து ஹில்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுது. ஸோ ஹில்ட்டோட கோட் ஜென்ரேஷனை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கம்பைல் டைம்லேயே எல்லா கோடும் ஜென்ரேட் பண்ணி எல்லா விதமான கிராஃபையும் ஜென்ரேட் பண்ணி வச்சிரும். ஓகே, ஸோ எல்லா ஹில்ட் அப்ளிகேஷனும் ஒரு கஸ்டம் அப்ளிகேஷன் கிளாஸ் கண்டிப்பாக இருக்கும். கஸ்டம் அப்ளிகேஷன் கிளாஸ் இஸ் நத்திங் பட் a class that extended from the application. ஓகே, இந்த பர்டிகுலர் அப்ளிகேஷன் தான் ஹில்ட் ஆண்ட்ராய்டு ஆப் அப்படின்னு சொல்லிட்டு அனோடேட் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த பர்டிகுலர் கிளாஸ் தான் வந்து ஆண்ட்ராய்டு மேனிஃபெஸ்டோல போயிட்டு நேம் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பர்டிகுலர் ஆப் வந்து பைண்ட் பண்ணி வச்சிருக்கோம். இந்த பர்டிகுலர் ஆப் தான் கோடு ஜென்ரேட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கம்பைலருக்கு சொல்லணும். கம்பைலரும் கம்பைல் டைமில் வந்து ஹில்ட் ரிலேட்டட் கோட்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து ஆண்ட்ராய்டு என்ட்ரி பாயிண்ட்ஸ். இந்த அனோடேஷன் எதுக்கு போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கும்போது சில பேர் என்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா, இது வந்து நம்ம அப்ளிகேஷனுக்குள்ளே நிறைய ஆக்டிவிட்டி இருக்குல்ல, அந்த ஆக்டிவிட்டியில் எந்த ஆக்டிவிட்டி வந்து ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டியாக வருதோ அந்த ஆக்டிவிட்டிக்கு மட்டும் தான் ஆண்ட்ராய்டு என்ட்ரி பாயிண்ட் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து சொல்லி நான் கேள்விப்பட்டு இருக்கேன். ஓகேவா, பட் அதுக்காக கரெக்டான ஆன்சர்னா கண்டிப்பாக அது தப்பான ஒரு ஆன்சர் தான். உங்கள் அப்ளிகேஷனுக்குள்ள ஒரு 10 ஆக்டிவிட்டிஸ் இருந்தாலும் அந்த 10 ஆக்டிவிட்டிஸும் அதுக்கு தேவையான கிளாஸஸ் டிபெண்டன்சி கிளாஸ் வந்து இன்ஜெக்ட் பண்ணுது, இன்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாராமீட்டராவோ இல்லை கன்ஸ்ட்ரக்ட்லேயோ அது இன்ஜெக்ட் பண்ணுது அப்படின்னாக்கா ரெண்டு விதமான இன்ஜெக்ஷன் இருக்குது. ஒன்று வந்து கன்ஸ்ட்ரக்டர் லெவல் இன்ஜெக்ஷன், ஒன்று வந்து பாராமீட்டர் லெவல் இன்ஜெக்ஷன். பாராமீட்டர் லெவல் இன்ஜெக்ஷன்னாக்கா ஸோ இது போல் தான் உள்ள பேராமீட்டராக இன்ஜெக்ட் பண்ணுது. கன்ஸ்ட்ரக்டர் லெவல் இன்ஜெக்ஷன்ஸ்னாக்கா இது போல் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது இன்ஜெக்ட்ஸ்னு சொல்லிட்டு இப்படி இன்ஜெக்ட் பண்ணுது. ஓகே, இது கன்ஸ்ட்ரக்டர் லெவல், இது பேராமீட்டர் லெவல்னு சொல்லுவோம். ஓகே, இது போல் இந்த இன்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனோடேஷன் வச்சு நீங்கள் ஏதாச்சும் இன்ஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா you are giving the responsibility to Hilt framework to create an object for you அப்படின்னு தான் அர்த்தம். ஓகேவா, அப்படி போல் யூஸ் பண்ணும்போது ஹில்ட் ஆண்ட்ராய்டை நீங்கள் உள்ளே கூப்பிடும்போது நீங்கள் என்ன சொன்னாக்கா உங்கள் பர்டிகுலர் கிளாஸஸ் வந்து அந்த பர்டிகுலர் அனோடேஷனை போட்டு தான் ஆகணும். இதுவும் ஒரு கிளாஸ் தான். கிளாஸ் எக்ஸாம்பிள் அப்படின்னு இது ஒரு கிளாஸ் தான். இது வந்து சாதாரண ஒரு கஸ்டம் கிளாஸு ஆண்ட்ராய்டு அனலிட்டிக்கல் அடாப்டர் சொல்லிட்டு. ஸோ இதுக்கு மட்டும் ஆண்ட்ராய்டு என்ட்ரி பாயிண்ட் போடல, இதுக்கு மட்டும் எதுக்கு ஆண்ட்ராய்டு என்ட்ரி பாயிண்ட் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியும் வரும். பேசிக்கலாக ஆண்ட்ராய்டு என்ட்ரி பாயிண்ட் அப்படின்ற அனோடேஷன் எதுக்கு எங்கெங்கே போடுவாங்க அப்படின்னாக்கா ஆண்ட்ராய்டு காம்பனன்ட்ஸ்க்கு மட்டும்தான் இந்த மாதிரியான அனோடேஷன் போடுறாங்க. ஆண்ட்ராய்டு காம்பனன்ட்ஸ் எது அது ஒரு இன்டர்வியூ கொஸ்டின்ஸ். ஓகே, ஆண்ட்ராய்டு காம்பனன்ட்ஸ் எதுன்னு கேட்டாக்கா ஆக்டிவிட்டி, ஃப்ராக்மெண்ட், ப்ராட்காஸ்ட் ரிசீவர், சர்வீசஸ், அப்புறம் வந்து கண்டென்ட் ப்ரொவைடர், இது எல்லாமே தான் ஆண்ட்ராய்டோட கோட் காம்பனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆண்ட்ராய்டு காம்பனன்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நீங்கள் என்ன பண்ணுங்க ஆண்ட்ராய்டு என்ட்ரி பாயிண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் போட்டு தான் ஆகும். ஸோ அது போல் போடும்போது மோஸ்ட்லி இந்த ஆண்ட்ராய்டு ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நம்ம கன்ஸ்ட்ரக்டர் வச்சு கிரியேட் பண்ண மாட்டோம். எக்ஸாம்பிள் ஆக்டிவிட்டி கன்ஸ்ட்ரக்டர் நோ அப்படி பண்ண மாட்டோம். மோஸ்ட்லி என்ன பண்ணுவோம்னா ஸ்டார்ட் ஆக்டிவிட்டி சொல்லிட்டு அந்த கன்ஸ்ட்ரக்டர் நேம் கொடுத்து கொலன் கொடுத்து கிளாஸ் கொடுத்துரும். இது என்ன பண்ணணும்னா ஆண்ட்ராய்டு ஃப்ரேம்வொர்க் தான் இந்த பர்டிகுலர் ஆக்டிவிட்டிஸை எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்ல போகுது. ஸோ அதனால் வந்து அது போல் பர்டிகுலர் ஆண்ட்ராய்டு காம்பனன்ட்ஸ்க்கு மட்டும்தான் ஆண்ட்ராய்டு என்ட்ரி பாயிண்ட் போடணும். உங்ககிட்ட 10 ஆக்டிவிட்டிஸ் இருந்தாலும் 10 ஆக்டிவிட்டிஸ்க்கு இது போல் ஆண்ட்ராய்டு என்ட்ரி பாயிண்ட் போட்டு தான் ஆகணும் இன்கேஸ் இஃப் யூர் யூசிங் இன்ஜெக்ட். ஓகே, சரி ஓகேப்பா, சரி சில ஆக்டிவிட்டிஸ்க்கு வந்து நான் இது போல் இன்ஜெக்டெல்லாம் போடவே போகிறதில்ல. ஸோ எந்த ஒரு பராமீட்டர்ஸும் நான் ஸ்பெசிஃபிக்காக இன்ஜெக்ட் பண்ண போதில்லை, எல்லாமே நான் மேனுவலாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறேன். அப்படி இல்லையா எனக்கு வந்து இந்த ஒரு பர்டிகுலர் ஆக்டிவிட்டிஸ்க்கு மட்டும் எனக்கு வந்து ஹில்ட் ஆண்ட்ராய்டை யூஸ் பண்ண வேணாப்பா அப்படின்னாக்கா கண்டிப்பாக அதுக்கான ஆப்ஷனும் உண்டு. அதுக்கான இதை வந்து நீங்கள் கஸ்டமர் கிரியேட் பண்ணிக்கலாம். அப்படி என்ன பண்ணலாம்னாக்கா இதை தூக்கி விட்டுடலாம். அதே போல் இதையும் தூக்கி விட்டுருணும், ஆண்ட்ராய்டு இன்ஜெக்டும் தூக்கி விட்டு இந்த அனலிட்டிக்ஸ்க்கு மட்டும் என்ன பண்ணணும்னாக்கா மேனுவலாக நீங்கள் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கணும். இது எல்லாமே இதுக்குள்ளே நீங்கள் யூஸ் பண்ணுற பராமீட்டர்ஸ்க்கு எல்லாமே ஹில்ட்டை கன்சிடர் பண்ணாமல் நீ ட்ரெடிஷ்னலாக எப்படி பண்ணியோ அப்படி பண்ணிட்டு பண்ணினாக்கா இந்த ஆக்டிவிட்டிஸும் வித்தின் ஹில்ட் ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன்ல கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஓகே, சிம்பிள். நீ வந்து ஹில்ட் கால் பண்ணுறனா ஹில்ட்டோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணு. ஹில்ட்டு கால் பண்ணல அப்படின்னாக்கா நீ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கால் பண்ண வேணாம். ஸோ அதுதான் வந்து சிம்பிள் அக்ரிமெண்ட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இது வந்து உங்களுக்கு தெரியல, ஒரு கிளாஸ்க்குள்ளே நீங்கள் வந்து ஏதாச்சும் பராமீட்டர்ஸ் இன்ஜெக்ட் பண்ணணும். ஆஸ் எ கன்ஸ்ட்ரக்டர்னாக்கா இன்ஜெக்ட் போட்டு நீங்கள் இன்ஜெக்ட் பண்ணிக்கணும் தான். ஸோ இந்த இன்ஜெக்ட் கன்ஸ்ட்ரக்டர்னு சொல்றது மூலமாகவே இந்த பர்டிகுலர் கிளாஸ் வந்து
என்ன பண்ணுவோம், எல்லா விதமான டிபெண்டன்சி கன்ஸ்ட்ரக்டரில் இன்ஜெக்ட் பண்ணுற பேராமீட்டர் டிபெண்டன்சியும் ஆட்டோமேட்டிக்காக சால்வ் பண்ணுறோம். ஸோ இன்கேஸ் நீங்கள் இந்த பர்டிகுலர் கிளாஸை நீங்கள் கால் பண்ணோம் அப்படின்னாக்கா அட் இன்ஜெக்ட் லேட் இனிட் போட்டு வேறுன்னு சொல்லிட்டு வேறு தான் போடணும், வேறு போடக்கூடாது. லேட் இனிட் வேறு அனலிட்டிக்ஸ்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஜெக்ட் போட்டு அட் இன்ஜெக்ட் பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் பண்ணி கொடுத்துரும். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இது போல் கோர்ஸ் ஸ்கோப் இருக்குது. சிங்கிள்டன், ஆக்டிவிட்டி ரிட்டைன் காம்பனன்ட்ஸ், வியூ மாடல் காம்பனன்ட்ஸ், ஆக்டிவிட்டி காம்பனன்ட்ஸ், ஃப்ராக்மெண்ட் காம்பனன்ட்ஸ், வியூ மாடல் காம்பனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சில காம்பனன்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இது எப்போ கிரியேட் ஆகும், இது போல் அனலைசேஷன் பண்ணிங்கனாக்கா அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் அதுக்குள்ளே நீங்கள் ப்ரொவைட் பண்ணுறீங்களா, அந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் அந்த ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுற ஆப்ஜெக்ட் வந்து எவ்வளோ லைஃப் டைம் என்ன, அது எப்போ கிரியேட் ஆகும் அப்படின்னாக்கா ஃபார் எக்ஸாம்பிள் சிங்கிள்டன் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் ஆன் அப்ளிகேஷன் கிரியேட் ஆகும்போது அது கிரியேட் ஆகும், அப்ளிகேஷன் டெஸ்ட் ஆகும்போது டெஸ்ட் ஆகும். ஆல்மோஸ்ட் சிங்கிள்டன் கைண்ட் ஆஃப் திங்ஸ். ஓகே, ஆக்டிவிட்டி காம்பனன்ட்ஸ் மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணுவோம். அது என்ன ஆகுனாக்கா ஆக்டிவிட்டி கிரியேட் பண்ணும்போது கிரியேட் ஆகும், டெஸ்ட் ஆகும்போது டெஸ்ட் ஆகிடும். அதே போல் வந்து வியூ காம்பனண்டாக்கா சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷன் கால் ஆகும்போது கால் ஆகும், டெஸ்ட் ஆகிட்ட ஃபங்க்ஷன் கால் ஆகும்போது போகலாம். ஸோ இது போல் வந்து எந்த காம்பனண்ட்டுக்கு வந்து இந்த பர்டிகுலர் ப்ரொவைட் ஃபங்க்ஷன் கொடுக்க போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அந்த இன்ஸ்டால் எண்ணில் வந்து நீங்கள் இந்த ஸ்பெசிஃபிக் ஸ்கோப் வந்து இங்கே தரணும். மேலே மாடல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அனோட்டேட் பண்ணணும். ஸோ இதுக்குள்ளே வந்து ப்ரொவைட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரொவைட் ஃபங்க்ஷன் அட் பைண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ரெண்டு விஷயம் இருக்குது. பைண்ட்ஸ் அட் பைண்ட்ஸ் எப்படி யூஸ் பண்ணுவாங்க, அட் ப்ரொவைட்ஸ் எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அட் பைண்ட் எப்போ யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னாக்கா நீங்கள் ஒரு இன்டர்ஃபேஸ் ஒன்று இருக்குது, அந்த இன்டர்ஃபேஸ்க்கு வந்து ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் இங்கே ஒன்று ஒரு கிளாஸ் பண்ணி வச்சுருக்கு. ஓகேவா, யூஸ்வலாக ஹில்ட் ஆண்ட்ராய்டுக்கு வந்து இன்டர்ஃபேஸ்க்கு வந்து எப்படி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும்னு தெரியாது. இந்த பர்டிகுலர் இன்டர்ஃபேஸஸ் வந்து இந்த கிளாஸ் தான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி மேப் பண்ணுறதுக்காக மோஸ்ட்லி அட்பைன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த இம்ப்ளிமெண்டேஷன் கிளாஸும் உன்னுடைய கிளாஸ் ஆகணும், மற்றவங்களோட கிளாஸஸ் இருக்கக்கூடாது, ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ நம்ம என்ன சொல்லுவாங்க, அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸு அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிக்கல் மாடல்ஸ் எடுத்துனோம். இங்கே வந்து ஹட் மாடல் ஹட் இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லிடுறோம். இப்போ பாருங்கள், இந்த ஆர்டிக்கல் இன்டர்ஃபேஸஸ் வந்து எது இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம், ஆர்டிக்கல் சர்வீஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இது இன்டர்ஃபேஸஸ், இது இம்ப்ளிமெண்டேஷன் கொடுத்தாச்சு. இப்போது ஹில்ட் ஆண்ட்ராய்டுக்கு சொல்லணும், யாராச்சும் உங்ககிட்ட வந்து ஆர்டிக்கல் சர்வீஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கனாக்கா அது யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க, எந்த ஆப்ஜெக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்குனாக்கா, எந்த கிளாஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்குனாக்கா ஆர்டிக்கல் சர்வீஸ் இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்ற கிளாஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து ஆர்குமெண்ட்டை எடுத்துகிட்டு அதை அப்படியே பாஸ் பண்ணி விட்டுருங்க அப்படின்னு சொல்லி வச்சிருக்கோம். ஸோ அட்வைன்ஸ் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னாக்கா அதோட கிளாஸ் வந்து அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸஸ் தான் இருக்கும். ஸோ அதே பண்ணிங்க அதில் ஃபங்க்ஷன்ஸும் அப்ஸ்ட்ராக்ட் ஃபங்க்ஷனாக தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே என்ன பண்ணாக்கா அட் பைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அப்ஸ்ட்ராக்ட் ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷன் நேம் கொடுத்துடணும். இங்கே வந்து எந்த பர்டிகுலர் கிளாஸ் வந்து இந்த பர்டிகுலர் இன்டர்ஃபேஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கோ அந்த பர்டிகுலர் கிளாஸ் நேம் கொடுத்துட்டு அதுக்கு ஒரு பேராமீட்டர் வந்து கிரியேட் பண்ணிடணும். அப்புறம் வந்து இங்கே இந்த இன்டர்ஃபேஸ் நேம் கொடுத்துடணும், அவ்வளோ, தட்ஸ் இட். அதே போல் அட் ப்ரொவைட்ஸும் அதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். அட் ப்ரொவைட்ஸ்க்கும் அட் பைண்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னாக்கா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது வந்து அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடாக இருக்காது, இது வந்து நார்மல் மெத்தடாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அங்கே அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் அது போல் இது அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, ஜஸ்ட் ஆப்ஜெக்டாகவே இருந்துட்டா போதும். ஓகே, ஆப்ஜெக்ட் ஆர்டிக்கல் ப்ரொவைடர்ஸ்னு சொல்லிட்டு இது ஸ்கோப் ஆஃப் த ஆப்ஜெக்ட் இங்கே போட்டோம். இங்கே கிரியேட் பண்ணும்போது நம்ம என்ன சொல்றோம்னாக்கா இதுக்கான இம்ப்ளிமெண்ட் பண்ணுற கிளாஸ் வந்து நீ ஓன் பண்ணியிருக்க மாட்டேன். ஓகே, தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்ஸ் ஓன் பண்ணியிருக்கோம். அது இம்ப்ளிமெண்டேஷன் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் வச்சு அதுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் அதை ரிட்டர்ன் பண்ணிப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஐபிஎம்க்கெல்லாம் வந்து ஐ சர்வீஸ் ப்ரொவைடர் இது பண்ணாங்க. ஐ சர்வீஸ் ப்ரொவைடர் வந்து ஐபிஎம் எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதுக்குள்ளே போட்டு அதுக்குள்ளே இம்ப்ளிமெண்டேஷன் வந்து ரிட்டர்ன் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சொல்லிப்பாங்க ரிட்டோ ஃபேக்ட் வந்து தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்ஸ் ஓகேவா, தேர்ட் பார்ட்டி ஃப்ரேம் ஐ குட் சே. ஸோ தேர்ட் பார்ட்டி ஃப்ரேமுக்கு எப்படி பில்ட் பண்ணி பேசி வரல வச்சு பில்ட் பண்ணி அதுக்கப்புறம் அனலிட்டிக்ஸ் சர்வீசஸ் வச்சு அவங்க ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்காங்கல்ல. ஸோ இதுதான் சொல்கிறேன். ஸோ தேர்ட் பார்ட்டியோட காம்பனண்ட் நீங்கள் ஆக்சஸ் பண்ணி அதுக்கு மேனுவலாக ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அந்த பர்டிகுலர் சொல்லுங்கள் அட் ப்ரொவைட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகே, அட் பைண்டிங் இஸ் மேட் ஃபார் யுவர் லோக்கல் கிளாஸஸ், அட் ப்ரொவைட் இஸ் மேட் ஃபார் யுவர் எக்ஸ்டர்னல் தேர்ட் பார்ட்டி ஃப்ரேம் ஒர்க்ஸ் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லுங்க, கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. இப்போ வந்து அட் குவாலிஃபையர்ஸ் எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வரும். அட் குவாலிஃபை எப்போ யூஸ் பண்ணுவோம்னாக்கா ஒரே ஒரு இன்டர்ஃபேஸ், ஆனால் ஒரு இன்டர்ஃபேஸ்க்கு வந்து மோர் தென் ஒன் இம்ப்ளிமெண்டேஷன் நம்ம கொடுத்துருக்கோம். அப்போ வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம், இந்த இம்ப்ளிமெண்டேஷன் எடுத்துக்கணும், இந்த இம்ப்ளிமெண்டேஷன் இப்போ எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குவாலிஃபையர் வச்சு நம்ம டிஃபைன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 2 ஓகே ஹெச்டிபி இருக்குது, இங்கே ஒரு ஓகே ஹெச்டிபி, இங்கே ஓகே ஹெச்டிபி. ஓகே, இதுக்கு இருக்கும் பார்த்தீங்கன்னா வச்சுக்கேன் இந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுற விதமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஓகே ஹெச்டிபிக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஆட் இன்டர்செப்டர்னு சொல்லிட்டு இங்கே ஆத்தென்டிகேஷன் இன்டர்செப்டர் நான் வந்து இன்புட்டாக கொடுத்துருக்கேன். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா அதர் இன்டர்செப்டர் நான் இன்புட்டாக கொடுத்துருக்கேன். ஆனால் ரெண்டுமே எதை ரிட்டர்ன் பண்ணுதுனாக்கா ஓகே ஹெச்டிபி தான் ரிட்டர்ன் பண்ணுது. அப்போது இதை ஆக்சஸ் பண்ணுறவங்க வந்து எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவாங்க,
நீங்கள் எப்படி இல்ட்டுக்கு தருவீங்க சொல்லுவீங்க, எனக்கு வந்து ஆத்தென்டிகேஷன் இன்டர்செப்டர் வச்ச OKHTTP தான் வேணும், இல்லை எனக்கு அதர் இன்டர்செப்டர் வச்சா OKHTTP தான் வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் டிஃபைன் பண்ணல. ஸோ அதுக்கான ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணது தான் ஆட் குவாலிஃபையர் அப்படின்ற ஒரு இது மெக்கானிசமை கொண்டு வரோம். நீங்கள் வந்து நேம் வச்சுக்கோம், ஆத்தென்டிகேட்டர் இன்டர்செப்டர். நீங்களும் என்ன பண்ணாங்க, இன்டர்செப்டர் 1 இன்டர்செப்டர் 2 கூட வச்சுக்கலாம். ஓகே, இது கஸ்டம் நேம் தான். இந்த நேம் வந்து இங்கே போட்டு இங்கே டிஃபினேஷன் கொடுத்துருங்க அட் ப்ரொவைட் ஃபங்க்ஷன் மூலமாக. ஸோ எங்கே நீங்கள் வந்து வேணுமோ அங்கே நீங்கள் என்ன பண்ணுனாக்கா OKHTTP தான் வேணும். இது ரெண்டுமே OKHTTP தான் வந்து ரிட்டர்ன் பண்ணுது. ஆனால் இங்கே இந்த அனோட்டேஷன் நீங்கள் சொல்கிறது மூலமாக நீங்கள் இன்கேஸ் வந்து இன்டர்செப்டர் 1 இன்டர்செப்டர் 2 வச்சு அட் இன்டர்செப்டர் 1ன்னு கேட்டேனாக்கா நேராக போய்ட்டு அட் இன்டர்செப்டர் 1க்கு வந்து எந்த இன்டர்ஃபேஸை க்ரியேட் பண்ணணும், எந்த ஃபங்க்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணணும்னு இதுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணி இதனுடைய இது தந்துடும். இங்கே என்ன சொன்னால் ஆத்தென்டிகேஷன் இன்டர்செப்டர் போட்டிங்களா. ஸோ டேரெக்டாக இது போகும். இதை போய்ட்டு இது இங்கே பர்டிகுலர் ஆத்தென்டிகேஷன் இன்டர்செப்டர் எப்படி க்ரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த ஃபங்க்ஷன் இருக்குல்ல, இதுக்கு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி தரும். இன்கேஸ் வந்து இது தூக்கிட்டே நீங்கள் வந்து அதை இன்டர்செப்டர் போட்டிங்க அப்படின்னாக்கா இது என்ன பண்ணுனாக்கா இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் கால் பண்ணாது, இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணி இந்த பர்டிகுலர் OKHTTP கிரியேட் பண்ணி உங்களுக்கு வந்துடும். ஓகே, அது போல் வந்து அட் குவாலிஃபையர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மோஸ்ட்லி இதை மட்டும் நீங்கள் கவர் பண்ணிட்டீங்கன்னாக்கா யூ ஆல்மோஸ்ட் கெட் ரிட் ஆஃப் ஆல் த கொஸ்டின்ஸ். ஸோ அது அவ்வளோதான் இருக்குது, இதில் சுத்தமாகவே அப்படியே தான் இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸ் டாபிக். ஸோ அதை பற்றி நம்ம அப்புறம் பேசலாம். தட்ஸ் இட் ஃபார் நவ். ஸோ இதில் வந்து உங்களுக்கு வேறு எதனா கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா இன்டர்நெட்டில் ப்ளீஸ் ட்ரை டு புட் இன் த கமெண்ட் செக்ஷன். ஐ ட்ரை டு ஆன்சர். அதர்வைஸ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ. Guys, take care, bye and please subscribe this channel. அது மட்டும் இல்லாமல் நம்ம பிக் பாஸ் ரிவ்யூஸும் பண்ணிருக்கோம். அதுக்கான வீடியோஸ் வந்து வேறு ஒரு யூடியூப் சேனலுக்கு தமிழ் ரிவ்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஆண்ட்ராய்டுக்கு வந்து ஏதாவது பிக் பாஸ் அப்ளிகேஷன் வச்சு ஒரு கார்டியன் மல்டி பிளாட்ஃபார்ம் அப்ளிகேஷன் பண்ணியிருக்கோம். அது ப்ளே ஸ்டோருக்கு அதை டவுன்லோட் பண்ணி சான்ஸ். அதர்வைஸ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.